கூலிலையும் செட்டில் உட்கார வச்சு அந்த சிக்கிட்டு சாங்லாம் நிறைய பிரேக் கிடைக்கும். அந்த பிரேக்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுறது, அதே நம்மகிட்ட எல்லாம் பேசணுங்கிற அந்த 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 இதே தேவை கிடையாது சாருக்கு. ஏன்னா அந்த இடத்துல நிற்கக்கூடியவங்க எல்லாருமே லெஜெண்ட்ஸ். பூபேந்திரா சாராக இருக்கட்டும், லோகேஷ் அண்ணாவாக இருக்கட்டும், மற்றபடி ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாருமே வருவாங்க சாரை பார்க்கறதுக்கு. ஸோ அவங்களுக்குலாம் வந்து சார் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் நம்மகிட்டையும் உட்காந்து பேசுறது வந்து உண்மையிலேயே அதை விட ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். என்னன்னா அதை சுற்றி இருக்கிற டான்சர்ஸ்லாம் எல்லாரும் இருப்பாங்களா, அவங்க கூப்பிட்டு வச்சு நம்மகிட்ட சொல்லுவாங்க, என்ன தலைவர் உட்கார வச்சு பேசினாங்க, என்ன பேசினா அதுனா சமனா தோல்லே கை போட்டு பண்ணாரண்ணா, போதும் நான் உங்களை சுற்றி 800 டான்ஸஸ் ஆடுறோம், நீ நடுவில் நிற்கணும், ஐயோடே நீ சும்மா ஒன்ன மாதிரி நானும் அதே எக்ஸைட்மெண்ட்டோட தான்டா இருக்கிறேன், எனக்கும் அதே எக்ஸைட்மெண்ட் இருக்குடா. இந்த மாதிரி கோரியோகிராஃபி பண்ண சாண்டி மாஸ்டருக்கு தான் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்ட்டு அவரை தான் போய் ஹக் பண்ணிட்டு இருப்பேன். டலிங் கலக்கிட்டீங்க டலிங் அப்படின்னு. ஏன்னா அவர் அந்த ஆன் த ஸ்பாட் வந்து சாண்டி மாஸ்டரோட இது எப்படின்னா, என்ன பண்ணாலும் சூப்பர் ஸ்டார் சார் வந்து உடனே பண்றாரு, எதுவுமே நோ வேற அப்படிங்கிறது ஆப்ஷனே இல்லை. அவரை பண்ற ஸ்டைல் சாண்டி மாஸ்டர் ஸ்டைல் நம்ம ஏஜுக்கு நம்மளே யோசிப்போம், ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத யோசிப்போம். அவர் எதனாலுமே பண்ணிடலாம், ஒன் டைம் பண்ணுங்க அப்படிங்கிற உடனே அவங்க பண்ணுவாங்க. லைட் அப்படி பண்ணி காட்டுறாரு, எல்லா ஹோல் டான்சர்ஸும் கிளாப் பண்றாங்க. உடனே ஒரு மானிட்டர் மட்டும் அவர் பண்றாரு, இமிடியேட்டா டேக்.